ராதிகா, மிக முக்கியமான திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது டெல்லி போராட்ட களத்தில். இப்போது சௌரவ் கோஷ், அசுதோஷ் உள்ளிட்ட சிஜேபியின் தூதுக்குழு, கரப்பான் பூச்சி கட்சியின் தூதுக்குழுவினர் இன்று மத்திய அரசுடன் இப்பொழுது பேச்சுவார்த்தை நடைபெற்று முடிவடைந்து சௌரவ் கோஷ் மற்றும் அசுதோஷ் உள்ளிட்டோர் இப்போது செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தனர். அந்த பேட்டியை தான் நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த பேட்டியில் நாளை மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா தொடர்பாக முடிவெடுப்பதற்கு கால அவகாசம் வழங்க வேண்டும் என மத்திய அரசு கரப்பான் பூச்சி கட்சி தூதுக்குழுவிடம் கால அவகாசம் கேட்டிருக்கிறது. ஒன்று. இரண்டாவதாக அவர்களது மிக முக்கியமான கோரிக்கைகளில் ஒன்றான வழக்குகள், போராட்டக்காரர்கள் மீது பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை அந்த வழக்குகளை வாபஸ் பெற வேண்டும் என்பது அந்த உறுதிமொழியை மத்திய அரசு இப்போது ஏற்றுக்கொண்டு விட்டது. இதனால் 2 கோரிக்கைகள் இப்போது தர்மேந்திர பிரதான் ராஜினாமா தவிர 2 கோரிக்கைகள், அதாவது நீட் தேர்வு வினாத்தாள் கசிவுக்கு பிறகு உயிரிழந்தவர்களுக்கு 1 கோடி ரூபாய் நிவாரண உதவி வழங்குவது மற்றும் வழக்குகளை வாபஸ் பெறுவது ஆகிய 2 கோரிக்கைகளையும் இப்போது மத்திய அரசு ஏற்றுக்கொண்டு விட்டது. மற்றொரு மிக முக்கியமான கோரிக்கையான மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா தொடர்பாக நாளை முடிவெடுத்து அறிவிக்கப்படும் என்றும் மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. இதனால் 3 கோரிக்கைகளில் 2 ஏற்பு, 1 கோரிக்கை நாளை வரை கால அவகாசம் கேட்டிருக்கிறது. டெல்லியில் உள்ள விபி ஹவுஸில் இப்போது மத்திய அரசுக்கும் கரப்பான் பூச்சி கட்சி நிர்வாகிகளுக்கும் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தை சற்று முன்பு நிறைவடைந்திருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தையில் 3 கோரிக்கைகளில் 2 கோரிக்கைகள் ஏற்கப்பட்டிருக்கிறது. நாளை மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெறும் என சிஜேபி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி அறிவித்திருக்கிறது. பிஜேபி அரசுடன் சிஜேபி போராட்ட குழுவினர் 2 கட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தி 2 கோரிக்கைகளை ஏற்றிருக்கிறார்கள். 3வது கோரிக்கை தொடர்பாக நாளை மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெற வாய்ப்பு இருக்கிறது என்று அந்த பேச்சுவார்த்தைக்கு சென்ற காக்ரோச் ஜனதா பார்ட்டியின் குழுவினர் பேச்சுவார்த்தை நிறைவடைந்த பின்னர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். இந்த பேட்டியின் போது மத்திய அரசு தரப்பில் ஜே.பி. நட்டாவும் ஜிதேந்திர சிங்கும் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள். இதே போல கரப்பான் பூச்சி கட்சியின் சார்பாக இருவர், அபிஜித் ஜிப்கே இல்லாமல் மற்ற 2 ஒருங்கிணைப்பாளர்கள் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சௌரவ் கோஷ் மற்றும் அசுதோஷ் உள்ளிட்ட இருவர் அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். நாளையும் பேச்சுவார்த்தை தொடரும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுவரை போராட்டம் நாடு முழுவதும் அமைதியான முறையில் பொதுமக்களுக்கு எந்த விதமான இடையூறும் ஏற்படாத வகையில் இந்த போராட்டம் நடைபெறும் என காக்ரோச் ஜனதா பார்ட்டி அறிவித்திருக்கிறது. உயிரிழந்த நீட் வினாத்தாள் கசிவுக்கு பிறகு அதனால் மன உளைச்சல் ஏற்பட்டு 20 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் நீட் தேர்வை எழுதி அதன் பின்னர் அது மறுதேர்வு நடத்தப்பட்டு அதிலும் அவர்கள் தேர்ச்சி பெறாமல் மோசடியில் மதிப்பெண் பெற்றவர்கள் தேர்ச்சி பெற்று உண்மையில் படித்தவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காமல் அந்த கோபமும் கொந்தளிப்பும் இப்போது நாடு முழுவதும் எதிரொலித்திருக்கிறது. போராட்டக்காரர்கள் மீது தொடரப்பட்ட வழக்குகளை ரத்து செய்வதற்கு மத்திய அரசு சம்மதம் தெரிவித்திருக்கிறது. இரண்டாவதாக அந்த இழப்பீட்டு தொகை, உதவித்தொகை வழங்குவதற்கும் ஒப்புதல் தெரிவித்திருக்கிறது. மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா தொடர்பாக நாளை அறிவிக்கப்படும் எனவும் மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. இதனால் போராட்டம் நாளைக்குள் முடிவுக்கு வருமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. 2 கோரிக்கைகள் ஏற்பு, 1 கோரிக்கைக்கு கால அவகாசம் என மத்திய அரசு போராட்ட குழுவினரிடம் தெரிவித்திருக்கிறது. இதனால் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகல் தொடர்பாக நாளை மிக முக்கியமான முடிவை மத்திய அரசு அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தர்மேந்திர பிரதானுக்கு பதிலாக புதிய கல்வி அமைச்சர் நாளை நியமிக்கப்படக்கூடும் அல்லது அவர் ராஜினாமா செய்யக்கூடும் என இப்போது நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் மூலமாக தெரிய வந்திருக்கிறது. இந்த போராட்டம் 5 நாட்களாக ஒட்டுமொத்த டெல்லியையே ஸ்தம்பிக்கும் வகையில் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நடைபெறக்கூடிய இந்த வேளையில் நடைபெற்ற இந்த போராட்டம், டெல்லியில் தொடங்கிய இந்த போராட்டம் வட மாநிலங்களில் மட்டுமல்ல நாடு முழுவதும் கல்லூரி வளாகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்கள், பொதுவான போராட்ட இடங்கள் ஆகியவற்றில் இந்த போராட்டம் தொடர்ந்து பரவிக்கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு மாநிலத்திலும் சிஜேபியின் போராட்டத்திற்கு, அதாவது இளைஞர்கள் மாணவர்களின் போராட்டத்திற்கும் இந்திய கல்வி முறையில் ஏற்பட்டுள்ள அந்த தேர்வுத்தாள், வினாத்தாள், விடைத்தாள் கசிவு மோசடியால் பாதிக்கப்படுவது தொடர்கதையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கியூட் தேர்வில் மோசடி, சிபிஎஸ்இ +2 தேர்வில் வினாத்தாள் கசிவு, இதே நீட் வினாத்தாள் கசிவு என 120க்கும் மேற்பட்ட முறையில் மத்திய தேர்வு முகமை அமைத்துள்ள அந்த தேர்வு முகமையின் மூலமாக நடத்தப்படக்கூடிய அந்த தேர்வுகளில் வினாத்தாள், விடைத்தாள் கசிவுகளால் தகுதியுள்ள பல மாணவர்கள் பாதிக்கப்பட்டு அவர்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகி உள்ள சூழ்நிலையில் இந்த போராட்டம் பலதரப்பட்ட மாணவர்களின் கோரிக்கையாகவும் மத்திய நடுத்தர வர்க்கம் சாலையில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபடுவது
ஒட்டுமொத்த அரசுக்குமே ஒரு மிகப்பெரிய சவாலாக, அச்சுறுத்தலாக இப்போது உருவாகி இருக்கிறது. நாடு முழுவதும் இந்த மிடில் கிளாஸ் பட்டதாரி மாணவர்களின் குடும்பத்தினர், பெற்றோர், குழந்தைகளோடு மாணவர்களும் இங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தில் அனைத்து தரப்பினரும் இப்போது போராட்டத்தில் இணைந்திருப்பதால் ஒட்டுமொத்த நாடு முழுவதுமே இது அரசுக்கு எதிரான ஒரு கிளர்ச்சியாக உருவெடுத்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் முக்கியமான 3 கோரிக்கைகளில் 2 கோரிக்கைகள் ஏற்கப்பட்டிருப்பதாக போராட்ட குழுவினர் அறிவித்திருக்கிறார்கள். நாளை 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர நேற்று நள்ளிரவில் பிரதமர் நரேந்திர மோடி நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு தொடர்பாக ஒரு தடுப்பதற்கு ஒரு கடும் நடவடிக்கை எடுக்கக்கூடிய வகையில் ஒரு சட்டம் கொண்டு வரப்படும் எனவும் தெரிவித்திருந்தார்கள்.